Hello students, welcome again in ELCA 8 online class. In today's class, we see about pronouns. Okay, what is pronoun? A pronoun, I, me, he, she, herself, your, you, it, that, they, each, whose, whoever, whatever, everybody, etc. Okay, it is a word that takes the place of a noun. Okay, it is a word that takes the place of a noun. Okay, noun oda பிரதிபலிப்பு தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவுன்னா என்ன? வாட் இஸ் நவுன்? நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் or ideas are called noun. Okay, name of the person. Okay, இப்போ ஒரு பாயோட நேம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ he was, ஒரு பாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த பாயோட நேம் சொல்லுவோம். ஓகே, சஞ்சய் இஸ் மை பிரதர். சஞ்சய் இஸ் டேலண்டட் பாய். சஞ்சய் knows cook how to biryani, like that. Okay, sanjay வருதுல்ல, that is called name of the person. Okay, அந்த பாயோட நேம். ஓகே, பட் நம்ம எல்லா இடத்துலையும் சஞ்சய் அப்படிங்கிறது அவங்களோட நேமே சொல்லும்போது அது அவ்வளோவா ப்ராப்பராக இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் நேம் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இட்ஸ் என்ன சொல்லுறது, இது கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ரனவுன் அப்படிங்கிறதான பிரதிச்சொல்லை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நேம் ஆஃப் த பர்சன் யார்? சஞ்சய்னு சொல்லியாச்சு. சஞ்சய் இஸ் மை பிரதர். ஹீஸ் டேலண்டட் கை. ஸோ இங்கே ஹீ, அந்த சஞ்சய் அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக ஹீ அப்படிங்கிறதான அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறோம்ல, ஹீ, அதுதான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹீ, ஷீ, இட்டு, அந்த மாதிரி வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி சொல்கிறது தான் ப்ரனவுன். ஓகே ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் த பிக்சர். இங்கே ஒரு பிக்சர் இருக்குல்ல, இது ஐ. ஓகே, நான். ஓகே, இது யூ, நீங்கள், நீ. ஓகே, இது ஹீ. ஓகே, ஹீ, அவன். ஓகே, ஹீ. ஷீ, அவள். ஓகே, இட், அது. ஓகே, அது. நெக்ஸ்ட் தே, அவர்கள். ஓகே, வி, நாங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஹீ இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். த பாய் ஹேஸ் பாய். ஓகே, பாய் தான். பாயை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேர்ள் என்னன்னு சொல்லுவோம்? ஷீன்னு சொல்லுவோம். தே ஹாவ் பர்டிகுலர் நேம். ஓகே, பர்டிகுலர் நேம் இருக்குது, பட் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா டைமும் நேம் யூஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகே, ப்ரனவுன்னா என்ன? நவுனோட பிரதிபலிப்பு. ஓகே, இந்த பாய்க்கு எக்ஸாக்ட் நேம் இருக்கும், பட் எல்லா இடத்துலையும் நம்ம நேம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஹீ. ஓகே, பாய்ஸ் என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? ஹீ. ஓகே, கேர்ள்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷீ. திங்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இட். ஓகே, அவர்கள் அப்படின்னா தே. ஓகே, வி, நாங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரனவுன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது தான் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, தென் ஓகே, அகெயின் லுக் அட் த ஸ்க்ரீன். ஓகே, சேம் ஐ. ஓகே, வி, நாங்கள். யூ, நீங்கள், நீ. ஓகே, யூ, நீங்கள். இப்போது இந்த யூ மட்டும் நம்ம எல்லாருமே சிங்குலருக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிவ் மீ யுவர் புக்.
அப்படின்னா உன்னுடைய புக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இல்லை எல்லாரும் நோட் சப்மிட் பண்ணுங்க அப்படி எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது ஆல் ஆஃப் யூ சப்மிட் யுவர் இங்கிலீஷ் நோட் புக். ஸோ இந்த யூ மட்டும் நம்ம காமனாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிங்குலருக்கும் அதே தான் வரும், ஃப்ளூரலுக்கும் யூவாக தான் வரும். ஓகே, அண்ட் ஷீ, ஓகே, அவள். ஹீ பாய் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் வேர்ட் ஹீ. அண்ட் தே அவர்கள். இட் வந்து எதை சொல்லுவோம் நம்ம, திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஓகே, அண்ட் அனிமல்ஸ் அதுதான் இட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் மை பெட் அனிமல். இட் இஸ் அவர் கவ் ஷெட். ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அவர் ஷீப்ஸ். ஸோ அனிமல்ஸ்க்கும் என்ன யூஸ் பண்ணுவோம், இட் யூஸ் பண்ணுவோம். திங்ஸ்க்கும் இட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். Okay students, all of you look at the screen, find the pronouns used here. Okay, find the pronouns used here. Okay, let me read the sentence, listen carefully. This is me, I am 12 years old. Okay, this is me, I am 12 years old. Okay, in the sentence la எது pronoun? Yes, I pronoun. Okay, and second sentence, Ram go to school, you need to study. Ram go to school, you need to study. Which one is pronoun word? Yes, you is the word of pronoun. Okay, and next sentence, Jay and Zia are my friends. Jay and Zia are my friends. They are reading books. Which one is correct pronoun word? They. Okay, they are reading a book. They அவர்கள், அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி இதில் நேம் ஆஃப் பர்சன் சொல்லிட்டாங்க, ஜெய் அண்ட் ஜியா சொல்லிட்டாங்க. இட் இஸ் அ நவுன். ஓகே, இது ரெண்டும் நவுன். ஓகே, இதோட ஆல்டர்னேட்டிவ் தான், இதோட ப்ரனவுன் வேர்டு தான். இப்போ ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் அண்ட் ஜியா ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் அண்ட் ஜியா ஆர் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லுறது இட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார்மேட். ஓகே, இங்கே ப்ரனவுன் யூஸ் பண்ணால் தான் கரெக்ட் சென்டென்ஸ் fulfill ஆகும். ஓகே, they are reading books. ஓகே, Jay and G are my friends, they are reading a book. Okay, and next one, Suman likes to run, she runs every morning. So here she is the pronoun word. And fifth one, my family is at home, we eat dinner together. ஓகே, எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லோரும் டின்னர் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொனவுன் வேர்ட் சொன்னேன்? எஸ், வி eat dinner together. we நாங்கள். ஓகே, it is pronoun. Okay, and last one, the room has a big cupboard, it is heavy. Okay, the room has a big cupboard, it is heavy. So here eat அப்படிங்கிறது pronoun word. Okay, okay students, now we have to fill our workbook. Okay, all of you take WS 11. இப்போது நம்ம இந்த ப்ரொனவுனுக்குரிய ஒர்க் ஷீட் வந்து we have to fill. Okay, all of you take your workbook, take WS 11. Okay, pronouns. Okay, pronounsனால் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். a pronoun
is a word that takes the place of a noun. நவுனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வர்றது தான் ப்ரனவுன். ஓகே, சர்க்கிள் த நவுன் அண்ட் fill in the blanks with pronoun. ஓகே, இங்கே நம்ம நவுன் எது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் பண்ணணும். தென் ப்ரனவுன் வேர்டு எழுதணும். ஓகே, look at the first picture. This is Sherry. Dash is holding a flower. Okay, here girl name என்ன? Sherry. Okay, it is noun. Okay, name of the person. Okay, இங்கே டேஷ்ல என்ன வரும்? She holding a flower. Okay, she holding a flower. Okay, she is holding a flower. And next one, this is Mohit. Okay, Mohit அப்படிங்கிறது name of the person. Okay, Mohit அப்படிங்கிறது name of the person. Okay, ஸோ இங்கே என்ன வரணும்? மோஹித்துக்கு என்ன, பாய்ஸ்க்கு நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்? ஹீ வருமா, ஷீ வருமா? எஸ், ஹீ. He likes to play football. Okay, and C1, this is my favorite book. Dash has many pictures. Okay, so இங்கே என்ன ப்ரொனவுன் வேர்டு வரும்? இட். ஓகே, சாரி, இட். ஓகே, இங்கே என்ன ப்ரொனவுன் வேர்டு வரும்? ஓகே, இட். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன், தட்ஸ் அஞ்சு அண்ட் அஞ்சலி. இங்கே அஞ்சு அஞ்சலி அப்படிங்கிறது நவுன். ஓகே, இங்கே ப்ரொனவுன் என்ன வரும் அப்படின்னா தே. They study in the same school. They study in the same school. Okay students, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவுன் எது அண்ட் நவுனோட ஆல்டர்னேட்டிவாக ப்ரனவுன் எது வேர்ட் வரும், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு I hope you have to know. Okay, and then take next page, WS13. Okay, WS13 and pronouns. Circle the nouns and fill in the blanks with pronouns. Okay, in the picture பாருங்க, Priya goes to the park. She plays there every day. பிரியா டெய்லி பார்க் போவாங்க, அங்கே டெய்லி விளையாடுவாங்க. ஓகே, பிரியா அப்படிங்கிறது நேம் ஆஃப் பர்சன், நவுன், அண்ட் ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஓகே, and next, Rohan and Riya go to school. They are my friends. So they pronoun. This is my class. Class அப்படிங்கிறது noun. We eat lunch together. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ we அப்படிங்கிறது pronoun. அடுத்து, Berno wants to eat everything. Okay, next, okay, Bruno wants to eat everything. He never stops. And last one, Rohan takes a bath. Dash, you are looking dirty. You are looking dirty. Okay, Rohan takes a bath. You are looking dirty. You அப்படிங்கிறது pronoun. Okay, and next, okay, take WS16. Okay, pronoun. Take WS16 pronoun. Fill in the blanks with the correct pronouns from the options given. Okay, Mohan is a tall boy. Mohan அப்படிங்கிறது name of the person. He அப்படிங்கிறது correct option. Okay, then next one, the hen is a pet bird. It lays eggs. Okay,
lays eggs. hen அப்படிங்கிறது பெட் பேர்ட், இது வந்து எக் வைக்கும் அப்படின்னு சொல்லுறது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், மோகன் இஸ் a tall boy, he likes to jump a lot. Okay, jump a lot. And next one, Rohit and Shifa are playing, they will not come home soon. Rohan and Shifa are playing, they will not come home soon. அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், we all will make this world a better place. we அப்படிங்கிறது pronoun. and last one, can you help me with this work? நீங்கள் எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, and next one, second, tick the correct pronoun in the following sentence. Okay, I feel like going on a trip. So you அப்படிங்கிறது தான் கரெக்ட். she listened to music after doing her homework. she listened to, ஸோ இங்கே she இருக்கு, listen to music after doing her homework. ஸோ இது இந்த சென்டென்ஸில் இதில் ஹீயா ஷியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது ஒரு பர்சன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹீ ஷி ரெண்டும் இருக்குது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே ஹர் இருக்குது. ஸோ ஷீ அப்படின்றத நம்ம ஹர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேர்ளில் ஹர் அவள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹீக்கு வந்து ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹிஸ் HIS ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹர் வச்சு தான் இங்கே ஷீ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஷீ லிசன் டு மியூசிக் ஆஃப்டர் டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். அவங்க ஹோம்ஒர்க் செய்து முடிச்ச அப்புறம் மியூசிக் கேட்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், they climb Mount Everest together. Okay, they climb Mount Everest together. So they அவர்கள் மவுண்ட் எவரெஸ்ட்டை சேர்ந்து பார்க்கறதுக்கு ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிடுது. ஓகே, தே அவர்கள். ஓகே, டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, டுகெதர்னு என்ன சேர்ந்து. ஸோ தனியாக ஹீ அப்படிங்கிறது என்னது சிங்குலர். ஸோ சிங்கிளாக போயிட்டு இங்கே டுகெதர் அப்படிங்கிறது வராது. ஸோ இங்கே தே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ see a boy standing there? ஸோ இங்கே he is my brother. ஓகே, அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, he is my brother. ஓகே, அது என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், we all are doing to the party from here. Okay, இங்கே from we all are going. ஸோ இது வந்து ஃப்ளூரல். ஸோ இங்கே நம்ம he யூஸ் பண்ண முடியாது, we தான் யூஸ் பண்ணணும். we are all going to the party from here. Okay, and last one, the soup is very tasty, I want you to ட்ரை. ஹீ வராது. ஸோ இது ஒரு திங். நம்ம திங்க் என்ன சொல்லுவோம், ஈட் யூஸ் பண்ணுவோம். த சூப் இஸ் வெரி டேஸ்டி, ஐ வாண்ட் டு டேஸ்ட், சரி, ஐ வாண்ட் டு ட்ரை இட். ஓகே, இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஐ வாண்ட் டு ட்ரை இட், நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே ப்ரொனவுன் ஈட். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா vowel diagrams. Okay, okay students, all of you take SR 7. Okay, all of you take SR 7. Okay, vowel digraph, vowel
digraphs. Okay, cry, dry, sly, sky, July, spy, shy, why. So already நம்ம இந்த digraph பார்த்துட்டோம். Okay, 3 types of vowel digraphs. Okay, you have to remember it. Y digraph, IA digraph, and last one IGH digraphs. IGH digraphs. Okay, உங்கள் ஸ்டூடெண்ட் ரீடர் எடுத்துக்கோங்க, தென் ஒர்க் புக் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரீடரில் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராஃப் எல்லாம் படித்து ரீகால் பண்ணிவிட்டு then you have to fill in your worksheet. Okay, okay, now take your worksheet. Okay, okay, all of you take your worksheet. Vowel digraphs, vowel digraphs. Fill in the blanks with the correct vowel digraph for each word. Y, IE and IGH vowel digraphs. Okay, first one DRY, dry. Okay, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த vowel digraph எப்படி நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு we have some rule. Okay, to follow the rule. Okay, நம்மளுக்கு ரூல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி we have to write which one is correct vowel digraph. Okay, okay, first நம்ம என்ன பண்ணணும், look at the picture. Okay, picture பார்க்கணும். ஸோ பிக்சரில் என்ன தெரியுது, ஒரு ட்ரை லேண்ட் தெரியுது. ஸோ ட்ரை ட்ரை ஸோ ட்ரை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரை அப்படிங்கிற அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ரீகால் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ரீடரில் படித்தோம். ஸோ வி ஹாவ் டு ரீகால் இட். ஓகே, அண்ட் அதோட கரெக்ட் ப்ரனவுன்சியேஷன். ஓகே, கரெக்ட் எப்படி ரீட் பண்ணுறது, ட்ரை. ஓகே, ட்ரை. நெக்ஸ்ட் இதில் கரெக்டாக எது இருக்குது vowel digraph அப்படின்னு சொல்லிட்டு we have to choose and write in the blank. Okay, next one, இந்த பார்க்கணும் பிக்சரில் ஒரு கேலண்டர் இருக்குது. ஸோ இங்கே JUL இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், Y வரும். Y digraph வேர்ட் வரும். ஓகே, ஜூலை அண்ட் டை அண்ட் லைட், பை, ஃப்ளைட். ஸோ நம்ம இந்த மாதிரி பிக்சர் பார்த்து அந்த பிக்சரோட வேர்ட் கண்டுபிடிக்கணும், அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கணும், அண்ட் கரெக்ட் vowel digraph கண்டுபிடிச்சி we have to write. ஓகே, எழுதணும். ஓகே, and next, okay students, all of you take your workbook WS11. okay, vowel digraph. Okay, vowel digraph. Read the first story on SR 8 and answer the question given below. Okay, இங்கே vowel digraph page number 8. okay, student readerல SRல 8 பேஜ் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த இதில் vowel digraph பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு இந்த blanks கூடிய ஆன்சர் எழுதணும். ஓகே, ரீட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஆன் SR 8 அண்ட் ஆன்சர் த கொஷின் given below. ஓகே, why did everyone cry? ஓகே, ஏன் எல்லாரும் அழுதாங்க? ஓகே, why did everyone cry? ஏன் எல்லாரும் அழுதாங்க? Why? Because the land had dried. Everyone looked at the sky and cried. Okay, why they are cried? Why? Because there was no rain. Okay, அங்கே மழை பெய்யல. The land had no water. landல ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, cry, they are cried. okay, மழை இல்லாததுனால அழுதாங்க. and second one, read the second story on SR 8 and answer the question given below.
what do the soldiers do if their boots are tight? Okay, அந்த soldiers என்ன பண்ணாங்க, அவங்களோட பூட்ஸ் எல்லாம் டைட் ஆனதுக்கப்புறம் கூட. ஓகே, the soldiers march through the night even if their boots are tied, but they march with all their might. say left right left. ஓகே, அவங்க பூட்ஸ் எல்லாம் டைட்டாக இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நைட் ஃபுல்லாக மார்ச் பண்ணாங்க, பூட்ஸ் எல்லாம் டைட்டாக இருந்தது. பட் தே won't டேக் ரெஸ்ட். ஓகே, ஈவன் அவங்களுக்கு டயர்டு இருந்துச்சு, டைட்னஸ் இருந்துச்சு, பட் தே won't give up. ஓகே, தே continue their march. Okay, okay, it is your homework. Okay, you have to write this blanks. Okay, நீங்கள் அந்த SR 8ல் படிச்சுட்டு பேசேஜ் நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர் எழுதணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பட் நீங்கள் எழுதணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், and look at the picture asking questions. Okay, take WS 12. Look at the picture and write down 5 questions you can ask on it. Okay, இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இன்சிடெண்ட் நடக்குது, ஸோ அந்த பிக்சர் வச்சு நீங்கள் 5 questions மேக் பண்ணணும். ஓகே, இட் இஸ் யுவர் homework. Okay, you have to do it. Okay, okay students, thank you and see you in next class. Bye bye.